ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி வந்து ஒரு மகிழ்ச்சியான அன்பாக்சிங். ரொம்ப சத்தமாலாம் பேச முடியாது, ஏன்னா கோயிலாக இருக்குது, கோயிலில் உட்காந்துருக்கோம். நீ கொஞ்சம் கிட்டக்கா. சூப்பரான அன்பாக்சிங், ரொம்ப மகிழ்ச்சியான. நாங்கள் அன்பாக்சிங் பண்ணுறோம், கோயிலில் வச்சு பண்ணுறோம். அதை வந்து என்னன்றதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மதியம் வந்து தியாவோட கொலுசு வந்து காலில் போட்டிருந்தது, அருந்து போயிடுச்சு. ஸ்கூலில் அருந்துருச்சு. அதனால் கொஞ்சம் கடனை வாங்கி, மிடில் கிளாஸ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன பிரச்சனை. என்னென்னா, திடீர்னு வராத செலவெல்லாம் வரும். அது பாட்டு கொலுசு கிடந்துச்சு, திடீர்னு செலவு வச்சிருச்சு, கடன் வாங்கி கொலுசு வாங்க வேண்டியது. சந்தோஷம்தான், அடைச்சிடலாம். ஆம்பளை பிள்ளைகளுக்காக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொம்பளை பிள்ளை இல்லை, வெறுங்காலோட நகை தான் சேர்த்து வைப்பாங்க. இப்போ காசு வேணும்ல, உடனே எடுத்து. தியாவோட கொலுசு இது மொத்தம் எவ்வளோனா 8000 ரூபா. 8000 ரூபாயில் ஒரு 3000 ரூபா பழைய கொலுசு போணுச்சு. பாக்கி கொஞ்சம் கடனை வாங்கி போட்டேன். எல்லாம் வேண்டிக்கங்க, ப்ரே பண்ணிக்கங்க. நாங்களும் அதான் வேண்டிக்கிட்டு வந்தோம், சீக்கிரம் கடனெலாம் அடையணும் அப்படின்ட்டு. கோயிலே வந்து வேண்டிக்கிட்டு கோயிலே அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு டெய்லி கோயிலுக்கு வந்துடுவோம். இதோட ஒரு மாதமாக கண்டினியூவாக வர்றோம்ல, ஒரு நாள் கூட விடாமல் டெய்லி. கொலுசு மாலை போட்டதுலேருந்து வந்துருக்கோம். 2.5 மாதம் இப்போ மாலை போட்டது. டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்டில். ஆட்டுறதுலேயே பாப்பாவுக்கு தான். இப்போ வீட்டில் போய் சாமி கும்பிட்டு போட்டுக்க வேண்டியதான் பாப்பா. என்னடா தங்க? விலை எவ்வளோன்னு கேட்பீங்க. 8000 ரூபா கிட்ட வந்துச்சு. எத்தனை கிராம்னா ஒரு 65 கிராமுக்கு மேலே வந்துச்சு. 65 கிராம்னு நினைக்கிறேன். உனக்கு தான் எல்லாம். நாங்கள் சேர்த்து வைக்கிறேன், நீ உங்கள் புருஷன் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டு வந்துடு. ஓகே, பாய் சொல்லிடுங்க சார். பாய். கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் பாப்பாவுக்கு ஹாப்பி. இப்பயே போட்டுட்டே இருந்தா, அதனால தான் சரி சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம கோயிலே போயிட்டு அப்புறம் சாமிகிட்ட கும்பிட்டு அப்புறம் தியாவுக்கு காலில் போட்டு விட்டுறலாம்.